ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். ஸோ எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ எடுத்து. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை மறுபடியும் இந்த வீடியோக்கள் மூலமாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலத்துக்குலாம் ஐ மிஸ் யூ வீடியோன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அதே போல் நாங்கள் இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பித்து ஒரு 4 months ஆர் 5 months தான் ஆகுது. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து பிஸ்னஸ் சேனல் தான். ஸோ நாங்கள் ப்ரௌனீஸ், சாக்லேட்ஸ் அண்டு ஊட்டி வறுக்கி இதெல்லாமே நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெரி 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 தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து வீடியோ போடலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இனிமேல் வீடியோ வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்கும் இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிளஸ்பி என்கிறதான அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஆனால் எனக்கு இதில் முழு விருப்பம்தான். ஆனால் நிஷா என்ன சொல்கிறான்னு தெரியல. ஆனால் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கிருபையில் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நம்ம போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். எல்லாமே ஆண்டவர் செய்வார். என்னங்க, சரிங்களா? எனக்கும் முழு விருப்பம் தான் அம்மா. உனக்கு விருப்பம் தானே? சரி, செழியனையும் அபியும் கூப்பிட்டு பேசுவோம். நாளைக்கே வந்து நல்ல நாளாக இருக்குது, சரியா? அதனால் நம்ம வந்துட்டு நிஷா சொல்லிட்டா அன்றைக்கே. சரி, உங்கள் விருப்பம் பார்த்து படிக்கட்டும். கல்யாணம் முடிச்சுட்டு கூட அவள் நல்லா படிக்கிறாள். அதை கவர்மெண்ட் வேலை கூட வாங்கி தரேன்னு சொல்கிறாவில்ல, பார்ப்போம். என்னம்மா பண்ணுறியா? எனக்கு சிரிப்பாக வருதுமா நீங்கள் பேசுகிறது. ஜோக்கா பண்ணுறீங்க? அடி இவ ஒருத்தி ஜோக் பண்ணுறாமா. அக்காவுக்கு போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, குடும்பமும் நல்ல குடும்பம், அக்காவை கட்டி கொடுத்தா நல்லா பார்த்துக்கிடுவாவ. இதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஒரு வேலை மிச்சம் தானே. அடுத்தது உன்னோட படிப்பு பார்க்கணும் இல்லையா? அவளை கட்டி கொடுத்தனா அடுத்த அவளுடைய வேலைகளையும் பார்க்கணும் இல்லையா? வயசான காலத்தில் கட்டி கொடுத்தா என்ன செய்கிறது? வயசு இருக்கும்போதே பார்த்தாதான் 4 பக்கம் போக முடியும், வர முடியும், ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முடியும். எங்களுக்கு வயசாச்சு இல்லையா? உண்மையாக தான் சொல்கிறேன். நான் சக்கரை கொண்டு வரமா, அந்த சக்கரையை சாப்பிட்டு நீ உண்மையை தான் சொல்லணும், சரியா? ஏன் மக்களே, அக்கௌண்ட்டே ஏதாச்சும் சீக்ரெட் ஏதாவது சொன்னாலாம் ஏதாச்சும் இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லு மக்களே, அப்பா அம்மாட்ட. ஏன்னா முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுவுமே சொன்னாலும் நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கூட இன்னொரு ஃபேமிலி அட்டாச் ஆக போகுது. எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போவே பேசிக்கலாம். அக்கௌண்ட்டு ஏதாச்சும் சீக்ரெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கோ இல்லை வேறு ஒரு பையனை பார்த்துருக்கோ, இதை பற்றியாவது உன்ட்ட பேசியிருக்கலாம்? அதை பற்றி எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. அவளுக்கு கல்யாணம் பிடிக்கல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அவள் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கோபப்படுறாப்பா, என்ன போட்டு அடின்னு அடிக்கிறாப்பா. என்னால் முடியாதுப்பா, அந்த ரூமுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என்கிட்ட இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ எப்படிப்பா சொல்லுவேன்? அவள் என்கிட்ட பேசவே மாட்டேங்க. நீங்கள் கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்தே எனக்கு என் மூஞ்சு முகரையெல்லாம் இங்கே பாருங்கப்பா எப்படி கிளி வச்சுருக்கானு. சரி மக்கா, நீ மெதுவாக பேசு. ஒரு 2 நாள் நம்ம டைம் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட உட்காந்து பேசுவோம். இந்த கல்யாண காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம், பாஸ்டரை பார்ப்போம். நம்மளும் சர்ச்சுக்கு போனாதான் மக்களே 4 பேர் ஏதாச்சும் விசாரித்தா அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க. நம்மளும் விசாரிக்காமல் அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? சரி, நான் நாளைக்கு செழியல் அண்ணாவை வர சொல்கிறேன், அபியக்காவை வர சொல்கிறேன், சரியா? நீ அதுக்குள்ளேயே அவட்ட பேசு, ஏதாச்சும் இருந்தால் கேளு. இல்லைன்னா நம்ம இந்த சம்மதத்தை முடிச்சிடுவோம். என்னம்மா? ஏங்க நீங்கள் எதுக்குங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? அவட்டெல்லாம் அப்படிலாம் அந்த மாதிரி பழக்கம்லாம் அவட்ட கிடையாதுங்க. நம்ம நிஷாங்க. இல்லை, உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாட்டில் அவ்வளோ காரியங்கள் நடக்குது. பெற்றவங்களுக்கு எவ்வளோ அவமானங்கள் தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு தான் அவன் எவ்வளோ தலைகுனி ஏற்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிள்ளை ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லியிருந்தா
அவங்க அப்பா கட்டி வைக்க போறாரு. அதுக்கு ஒன்றும் யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் வரைக்கும் வந்து ஒரு பையன் கூட ஓடி போனால் அது எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு? ஏங்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்ம நிஷா பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம மக மேலே நம்ம நம்பிக்கை வைக்காம யார் மேலேங்க நம்பிக்கை வைக்கிறது? சரி, நீங்கள் சொல்கிறதுனால நான் இன்னொரு தடவை கூட அவட்ட கேட்டு பார்க்குறேன். இவளும் கேட்டு பார்க்கட்டும், என்ன சொல்கிறா பதில் சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம். ஃபோன் பேசுது, இன்னும் அழன்னு அனுப்புகிறேன். இவன் எதுக்கு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான்? இது ஒன்றும் சரியில்லாமல் இருக்கே, ஏதாவது பிளான் பண்ணுறான்னு என்னமோ. ஐயா, இவன் பார்க்குற பார்வை சரியில்லையே, இப்படியே நம்ம கண்டுக்க வேண்டியதான். ஹலோ, சிக்னல் ஒன்றும் இங்கே கிடைக்காம இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பேசட்டுமாக்கா? ஆஹா, ஆடை தப்பிக்க பார்க்குது, விடாத விடாத விடாத. இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கணும்? இப்போதான் இடுப்பெல்லாம் உடச்சி வச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திக்கிறான். இப்போ தானே தின்னுட்டு வந்தான். வடை சுட்டு கொடுத்தேன், பாயாசம் வச்சு கொடுத்தேன், கேசரி வச்சு கொடுத்தேன், அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு வாரேன். கொஞ்ச நேரம் இவன் முன்னாடி உட்கார முடியல, இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. ஐயோ, பத்தாத குறைக்கு இந்த கிளவி வேற நம்மளை உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அப்படியே நைஸாக கிளம்பி போயிட வேண்டியதான். ஹலோ 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 ஹலோ. ஒரு புள்ள முன்னாடி வந்து நிற்கிறேன், என்னன்னு கூட வாய் தந்து கேட்காம முழுங்கினி மாதிரி எப்படி போகுது பாரு. கொழுக்கட்டையை எடுத்துட்டு கொடுத்தா ஆன வாயை பழக்கம். இவ்வளோ பெரிய புள்ள வந்து நிற்கிறேன், என்னப்பா வேணும்? ஏதாச்சும் வேணுமா? எதுக்குப்பா வந்திருக்க? ஒரு வார்த்தை கேட்குதா பாரு. என்ன? ஐயோ, கூப்பிட்றானே. திரும்பி பார்த்தா அவ்வளோதான். ஹலோ ஹலோ. என்ன? ஆமாம்மா, ரொம்ப பிஸியாக இருக்கேன். நீ நார்மலுக்கு ஒரே வேலை பார்த்துக்கிடுங்க. என்ன? ஏன் மக்கா, எதுக்கு கூப்பிட்ட? அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி காது கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? ரூம்ல இருந்த பாட்டிக்கு கூட காது கேட்குது, இந்த அம்மாக்கு காதே கேட்காது. நீ அதை கரைச்சி ஊத்த சொன்னாதான் ஆகும். ஏடி செவ்வந்தி, உன் புள்ள கூப்பிட்றான், என்னன்னு கேட்குறீங்க? அந்த ஃபோனை 10 நிமிஷம் வச்சுட்டு என்னன்னு கேட்குறது? இப்படியே பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்காம போனா அப்புறம் 4 பேர் எப்படி மதிப்பாங்க பிள்ளைங்கள? நீயே மதிக்காம இருந்தா எப்படி மதிப்பாங்கன்னு கேட்குறேன். அவன் எப்படி சத்தம் போடுறான்? அத்தை, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன், குழுவில் கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குது, இப்போ எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, அவனையும் போக சொல்லுங்கள். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க. நாளைக்கு குழு இருக்குது, நான் தலைவியாக இருக்கிறேன், அதனால நான் தான் எல்லா வேலையிலும் பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு இது நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கணக்கு வந்து போட குழம்பிடும். காசு மிஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம தான் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்கத்தே. ஏன் மக்களே, எதுக்கு அம்மா கூப்பிட்டு? அம்மா ஏதோ வேலையில் இருக்காங்க போல இருக்கு மக்களே. சரி, நீ வா, அவனுக்கு ஏதாவது பண்ணி தாரேன்னு. பாட்டி, நீங்க அமைதியா இருங்க பாட்டி. அம்மா எந்த குழுல இல்ல, எனக்கு தெரியாதா? அம்மா எந்த குழு தலைவி யாரை போட்டிருப்பாங்க தெரியுமா? அம்மா குழு தலைவி இல்ல. ஃபர்ஸ்ட் அம்மா ஒரே ஒரு குழுல மட்டும்தான் இருக்குது, அது மாசத்துல ஒரு குழு. அது ஆபீசர் வந்து வீட்டுக்கே வந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, அம்மா போக வேண்டியதே இல்ல. அம்மா சும்மா போய் பேசிட்டே இருக்குது பாட்டி. ஏடி சவந்தி, அவன் சொல்றது பையா உண்மையா? ஐயோ, இந்த ப்ளூ டைக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான், வாய் வச்சுக்கிட்டு அந்த வாயில கொழுக்கத்தை எடுத்து போட. என்ன சொல்ல இப்போ? ஏதாவது சொல்லி சமாளிப்போ, நம்மளுக்கு தெரியாது பையா. அத்தை, நீங்க தூங்குறேன்னு தான் ரூம் போனீங்க, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எம்மா, நான் தூங்குறேன்னு தான் போனேன், உன் பிள்ளை கத்த சத்தம் என் காதுல கிழிக்குது. நீ பக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை பேச என்னன்னு கேட்க வேண்டியதானே? என்னன்னு கேட்டா நான் எதுக்கு வந்திருப்பேன்? டேய் அடி முட்டாளே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமா, நீ எதுக்கு என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போன? அது சொல்ல பதில. இப்போதான் அத்தை பாத்திரம் கழுவி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கூடாதா என்ன? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்குமா வேலை? ஓ, அந்த அளவுக்கு பேசுறதுக்கு தைரியம் வந்துருச்சா? இப்பவே சொத்தை பிரிக்கிறேன். ஐயோ, சொத்து பிரிக்கிறானாமே, சொத்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதே. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். டேய், ஸ்கூல் ஹோம்வொர்க் பண்ணிட்டே இல்லையா? அடிபண்டத்தில் கை வைக்குதே, இப்போ என்ன செய்ய? நைஸா எஸ்ஸா வேண்டிதான். எம்மா, நான் ஒன்று கேட்ட நீ ஒன்று சொல்கிற பதில், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா? டேய், நான் கேட்டது பதில் சொல்லு. நீ ஸ்கூல் ஹோம்வொர்க் முடிச்சா இல்லையா? என்ன, நான் முடிக்கிறது தான் இங்கே வந்து உட்காந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீ தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கியே, ஏதாச்சும் பேச விட்றியா நம்மளையே? ஓ, புக் எங்க, பேனா எங்க, பென்சில் எங்க, பேக் எங்க? சரி சரி, போய் எடுத்துட்டு வரேன் போ. போய் அப்படியே ஒரு கேரட் அல்வாட போட்டு அப்படியே மேலே அப்படியே நெய்யை ஊற்றி அப்படியே ஒரு முந்திரி பருப்பை தூவி கொண்டுட்டு வா.
ஐயா படிச்சுட்டு இருக்கேன், ஸ்நாக்ஸ் ரொம்ப பசிக்குது. அதான் போ, பிள்ளை கேட்கறான்ல, போய் கேரட் அல்வா செஞ்சு கொடுப்போ. எப்படியே தப்பிச்சிட்டான்டா சாமி.